மறுபடியும் உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான வசன பெருவிழாவிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எதிலே வளர வேண்டுமா? கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலி பேராயத்திலே தானியல் ஆபிரகாம் என்கிற ஒரு பேராயர் இருந்தார். அவர் ஒரு 2ஆம் நூற்றாண்டு நம்முடைய விழாவை கொண்டாடும் போது ஒரு ஸ்லோகம் சொன்னார், வளர்ந்து பெருக வேண்டும் என்று. ஆனால் இங்கே பேதுரு சொல்கிறார், வளர்ந்து பெருக வேண்டும். 2 சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்து போனார்கள். அவருடைய மகனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. நான் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே கேட்டேன், எங்கே மகன் என்றார் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், தொட்டிலில் இருக்கிறான் என்றார்கள். நான் தொட்டிலே அதை விரித்து பார்த்தால் அந்த பையன் 2 வயது நிறைந்த பையன், ஆனா முகத்திலே பெரிய மீசை இருந்தது. ஏனையா என்று கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பையனுடைய உருவம் 2 வயது, ஆனால் வயது 21. ஏன் என்றால் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய சுரப்பிகள் அதிகமாக சுரக்கவில்லை. ஆகவே அந்த நிலைமை. இன்னொரு வீட்டுக்கு என்னை அழைத்து போனார்கள். அந்த பையனுக்கு 8 வயது, ஆனால் தோற்றத்தை பார்த்தால் 25 வயது. காரணம் என்ன? அவன் உடலிலே சுரப்பி அதிகமாய் சுரந்து விட்டது. இன்றைய கிறிஸ்தவத்திலே அப்படித்தான். சிலர் எக்ஸ்ட்ரீமாக வளருவார்கள், சிலர் வளரவே இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை சொல்லுகிறது, நாம் வளர வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. 3 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3 விதமான வளர்ச்சி. முதல் வளர்ச்சி என்ன தெரியுமா? இன்டர்னல், அதாவது இன்டர்னல் growth என்று சொல்வார்கள், உள்ளான வளர்ச்சி. 2வது வளர்ச்சி என்ன? அது எக்ஸ்டர்னல் growth என்று சொல்வார்கள், வெளிப்படையான வளர்ச்சி. 3வது வளர்ச்சி என்ன? அதாவது விரிவாக்குகிற வளர்ச்சி. இந்த 3ஐயும் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 14 வாக்கியங்களை வாசித்தால், யோவான் 3 விதமான மக்களுக்கு அவர் எழுதுகிறார். பிள்ளைகளே, வாலிபர்களே, முதிர்ந்தவர்களே என்று எழுதுகிறார். ஆன்மீகத்திலும் இப்போது பிள்ளைகள் போல அனுபவம் உள்ளவர்கள் உண்டு, வாலிபர்கள் போன்ற அனுபவம் உள்ளவர்கள் உண்டு, முதிர்ந்த வயது உள்ளவர்கள் உண்டு. வளர்ச்சிக்கு சரியான உதாரணம் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தான். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், நம்முடைய ஆண்டவருடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி? அவர் கிருபையிலே, சரீரத்திலே, அதாவது ஞானத்திலே, தேவ கிருபையிலே, மனித தயவிலே அவர் வளர்ச்சி அடைந்தார் என்பதை சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 வாசித்தால் சபை வளர்ந்து பெருகியது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5 வாசித்தால் சபை நாளுக்கு நாள் பெருகியது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மை வளர அழைக்கிறார். ஒரு இடைவிடாமல் டிவி பார்க்க முடியாது, இடைவிடாமல் தூங்கவும் முடியாது. அப்படியானால் இடைவிடாமல் நாம் செய்கிற ஒன்றே ஒன்று சுவாசம். அப்படியானால் ஆண்டவரோடு நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். 2வது என்ன? ஆண்டவரின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வாரன் வெஸ்பி என்கிற ஒரு அருமையான பக்தன் இப்படி எழுதுகிறார், when I open my Bible, God opens his mouth என்று எழுதுகிறார். நான் என் வேதத்தை திறந்தால் தெய்வம் தன் வாயை என்னோடு என்ன செய்கிறார்? திறக்கிறார். வேதத்தை திறக்கவில்லை என்றால் எப்படி ஐயா அவர் பேசுவார்? நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 வாசித்தால் வேதம் சொல்கிறது, பெராயா பட்டணத்தார் தினந்தோறும் காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்ததினால் தெசலோனிக்க பட்டணத்தை காட்டிலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நற்குணசாலிகள். அருமையானுள்ளே,
இந்த நாட்களில் அநேகர் வேத புஸ்தகம் வாசிப்பதில்லை. கேலண்டர் கிறிஸ்தவனாக மாறிவிட்டோம். கேலண்டர்ல ஒரே ஒரு வசனத்தை பிடித்து ஜெபிக்கிறோம். தவறு என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அதிகமாய் வேதம் வாசிக்க வேண்டும். ஆகவே உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும் என்றால் முதலாவது கமிட்மெண்ட், இரண்டாவது கனெக்ஷன் வித் காட், மூன்றாவது என்ன, இந்த கமிட்மெண்டும் கனெக்ஷனும் வந்தால் நமக்கு என்ன வரும்? கரேஜ் வரும், தைரியம் வரும். விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே தைரியம் இருக்கும். அவிசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் இருக்கும். அங்கே அப்போஸ்தலர் 4:13 பாருங்கள். பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டபோது இவர்கள் பேதமை உள்ளவர்கள், படிப்பறியாதவர்கள் என்று அறிந்து இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் எந்த கலாசாலைக்கு போகவில்லை, அவர்கள் ஞானமுள்ளவர்கள் இல்லை, ஆனால் இயேசுவோடு இருந்ததினால் அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். நான் இவ்வளவு அருமையான நேரத்திலும் இவ்வளவு மக்கள் வந்தீர்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன். கொச்சி கொஞ்சி என்கிற பழகாலத்து பிரசங்கியார் சொல்வார், இருள் சூழும் பொழுது, மழை பெய்யும் பொழுது எவர்கள் தேவ வசனத்தை கேட்க வருகிறார்களோ அவர்கள்தான் யார்? உண்மையானவர்கள். இல்லையா? உண்மையாகவே நீங்கள் உண்மையானவர்கள். ஆனால் முதலாவது கமிட்மெண்ட், இரண்டாவது கனெக்ஷன், மூன்றாவது என்ன தெரியுமா? கரேஜ். கரேஜ். ஆகவே இந்த மூன்றும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளரும். நான் ஊழியத்திற்கு வந்து இந்த ஆண்டிலே 50வது ஆண்டு. இந்த 50 ஆண்டுகளிலும் நான் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்கவில்லை. ஒரே ஒரு காரியம் சாதித்தேன். 50 ஆண்டுகளாக இயேசு சுவாமி பிள்ளையாய் வாழுகிறேன். பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்யவில்லை, பிரம்மாண்டமான அமைப்பை உருவாக்கவில்லை. ஆனால் என்னை அழைத்த ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறேன். என் அழைப்பிலே நான் தடுவாரவில்லை, நிற்க பலன் தந்தார். அப்படியானால் அந்த உள்ளான இன்டர்னல் growth நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழி, கமிட்மெண்ட், கனெக்ஷன் அண்ட் கரேஜ். இரண்டாவது குறிப்பு என்ன? எக்ஸ்டர்னல் growth. நம்ம வாழ்க்கையில உள்ளான வளர்ச்சியை போல வெளிப்படையான வளர்ச்சி வேண்டும். பாருங்க, வீடு கட்டும் போது நம்ம வாழ்க்கையில வெளிப்படையாக சில மாற்றங்களை செய்கிறோம். வெளிப்படையான மாற்றம் முக்கியம். அதிலே 3 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, சரீரத்திலே அல்லது பாடி, இதிலே நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டும். ஒரு பிள்ளை வளருனா சரியா அந்தந்த வயதுல அது வளர்ச்சி வேண்டும். ஒரு செடி வளர வேண்டும் என்றால் அந்த வளர்ச்சி கனியிலே பூக்களிலே காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில வெளிப்படையான வளர்ச்சி வேண்டும். எப்படி வேண்டும்? 3 காரியங்களை சொல்லுகிறேன். முதல் காரியம் என்ன? சரீரத்திலே நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்றால் அங்கே மாற்ற வேண்டும். சரீரம் என்றால் என்ன? 4 காரியங்களை சொல்கிறேன். சரீரம் என்பது ஆண்டவர் ஆலயம். இதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 17 வருகிறது. நீ ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் உம்மை விடுவாரோ. அவர் சரீரம் ஆலயம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 4:7 சொல்கிறது, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இல்லையா? மூன்றாவது என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 20-21 சொல்கிறது, ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் தான் இந்த சரீரம். நான்காவது என்ன தெரியுமா? நீ பரிசுத்தவானா, பரிசுத்த வாட்டியா அல்லது அசுத்தவானா, அசுத்தத்தில் இருக்கிறாயா என்று உன்னை டெஸ்ட் பண்ணுகிற இடம் தான் சரீரம். ஏனென்றால் சரீரத்தில் தான் வேசித்தனம் செய்கிறார், சரீரத்தில் தான் தடுமாறி விடுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே அதை நாம் காட்ட வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதத்திலே நம்முடைய வளர்ச்சியை வெளிப்படையை காண்பிக்க வேண்டும். நம்ம திருநெல்வேலி மக்கள் ஆசீர்வாதங்களுக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பார்கள். இல்லையா? ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று அதைத்தான் அதிகமாய் தேடுவார்கள். ஆசீர்வாதம் என்று யாராவது பிரசங்கித்தால் எள்ளு விழாத கூட்டம் வரும். ஆனால் உபத்திரத்தை சொன்னால் கூட்டம் வராது.
ஆனால் பைபிளிலே ஆசீர்வாதமும் அது வெளிப்படையான ஒரு அடையாளம். பாருங்கள், சங்கீதம் 1 சங்கீதம் 3 பாருங்கள். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்படியானால் பொருள் என்ன? He succeeds in everything he attempts. அவன் எதையெல்லாம் தொடுகிறானோ அத்தனையிலும் அவனுக்கு ஜெயம் வருகிறது. அது மாத்திரமா? நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் 26 அதிகாரம் 12-13 வாசித்தால், ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். அவனுக்கு எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அவன் வர வர பெரியவனானான், பலத்தவனானான். இது ரொம்ப முக்கியம். முதலாவது சரீரத்திலே வளர்ச்சியை காண்பிக்க வேண்டும், ஆசீர்வாதத்திலே வளர்ச்சியை காண்பிக்க வேண்டும். மூன்றாவது நம்முடைய பொசிஷன். ஆண்டவருடைய சீடர்களை பாருங்கள். முதலாவது மீனவர்கள், இரண்டாவது சீடர்கள், மூன்றாவது யாரு? அப்போஸ்தலர்கள், நாலாவது யாரு? இரத்த சாட்சிகள். நம்ம எல்லாரும் 3ஓடு நின்னுகிடுதோம், 4வதுக்கு போறதே கிடையாது. ஏன்னா யாருக்குமே தேவராஜ்யம் போக மனதே கிடையாது. ஆனால் பொசிஷனிலும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டும். தானியேல் 1 அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். தானியேல் புத்தகம் 2 அதிகாரம் 48 வாசித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் 31 பாருங்கள். ஒரு சாதாரண சிறை கைதியான அவர்களை ஆண்டவர் அந்த தேசத்திலே உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த 3 அந்த ஸ்தானாபதிகளை ஒருவராக வைத்தார். இல்லையா? அப்படியானால் அருமையான ஆண்டவர் இன்டர்னல் growth-ஐயும் விரும்புகிறார், எக்ஸ்டர்னல் growth-ஐயும் விரும்புகிறார். இல்லையா? மூன்றாவது ஒரு growth-ஐ நான் சொல்ல போகிறேன். இதுதான் என்ன? எக்ஸ்டென்ஷன் அல்ல எக்ஸ்டென்ஷன் growth என்றலாம். அதாவது விரிவாக்கும் அல்லது அது அந்த வளர்ச்சி. நம்ம திருநெல்வேலியை பாருங்க. முதல்ல நாலாம் 75 பார்க்கும்போது நம்ம பட்டணம் சின்னது. இப்ப பார்த்தா வடக்க தெற்க மேற்க வடக்க எல்லாம் என்ன ஆயிட்டு? எக்ஸ்டென்ஷன். இல்லையா? எக்ஸ்டென்ஷன் ஆகிவிட்டது. அந்த காலங்களிலே நம்முடைய திருநெல்வேலியில் இருந்த சபைகளின் எண்ணிக்கை குறைவு. இப்ப என்ன தெரியுமா? ஏராளம். அந்த காலத்திலே திருநெல்வேலியிலே இருந்த பிரசிமாரை விரல் விட்டு எண்ணலாம். எல்லாத்திலும் எக்ஸ்டென்ஷன். ஆனா என்ன எக்ஸ்டென்ஷன் என்று சொல்கிறேன்? ஏசாயா 54:2 பாருங்கள். உன் கூடாரத்தை என்ன செய்? விரிவாக்கு. விரிவாக்குற ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையிலே எக்ஸ்டென்ஷன் வேணும். நம்ம வீட்டை எக்ஸ்டென்ஷன் பண்றோம், நம்முடைய தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்றோம், நம்முடைய மினிஸ்ட்ரியை எக்ஸ்டென்ஷன் பண்றோம். நம்ம வாங்கி வைத்த வஸ்திரங்களை கூட என்ன செய்கிறோம்? எண்ணிக்கை கூட்டி விடுகிறோம். ஆனால் ஆன்மீகத்திலே உள்ளேயும் வளர்ச்சி வேண்டும், வெளியும் வளர்ச்சி வேண்டும், விரிவாக்குற வளர்ச்சி வேண்டும். இதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் என்ன செய்தார் என்றால், உண்மையாகவே அவர் பரம் ஏறும்போது ஒரு கட்டளையை கொடுத்தார். உலகமெங்கு போய் சர்வ ஜாதிகளுக்கும் நற்செய்தி என்ன செய்யுங்கள்? அறிவியுங்கள் என்றார். ஆண்டவர் எல்லா திருச்சபைகளுக்கு கொடுத்த 3 கட்டளை, 3 காரியம் என்ன? ஒன்று கற்பனை என்ன? அன்பு கூற வேண்டும். கட்டளை என்ன? உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். மூன்றாவது என்ன? விருந்து என்ன? அசனம் அல்ல, திருவிருந்து. இதுதான் தேவன் திருச்சபைக்கு கொடுத்த 3 காரியங்கள். ஆனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இந்த தரிசனத்தை மறந்தார்கள். ஏனென்றால் 3000 பேர் 5000 பேர் என்று இணைந்த உடனே எருசலேமிலே ஆராதித்தார்கள். ஆண்டவர் ஒரு மனிதன் கையிலே சவுக்கையை கொடுத்தார். அவன் அடித்த அடியிலே எல்லாரும் சிதறினார்கள். அருமையான தைரியமாய் சொல்கிறேன், என்றைக்கு நம்முடைய மக்கள் ஆண்டவர் கொடுத்த நற்செய்தியும் மிஷனரி பணியை மறக்கிறார்களோ, ஆண்டவர் ஒருவன் கையிலே எதை கொடுப்பார்? சவுக்கே கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஞானம் உள்ளவர். ஒரே கல்லிலே 2 மாங்காய். அவர் சிதறவும் பண்ணினார். எவன் கையிலே சவு கொடுத்தாரோ அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவன் புறஜாதிகளுக்கு அவன் நற்செய்தியாளனாய் மாறினான். ஆகவே நான் அருமையான நம்ம வாழ்க்கையில நற்செய்தி பணியும்
மிஷனரி பணியும் சமுதாய பணியும் நாம் மறந்து போனோம். நற்செய்தி பணி, மிஷனரி பணி, சமுதாய பணி, இந்த மூன்று என்ன தெரியுமா? எக்ஸ்டர்னல்ஸ், அதாவது எக்ஸ்டென்ஷன் growth என்று சொல்லலாம். இன்றைக்கு நற்செய்தி பணியை செய்கிறோமா? டிஎல் மூடி ஒரு முறை களைத்து ஊழியம் முடித்து வீட்டிலே தூங்கினார். திடீரென்று ஆவியானவர் எழுப்பினார், மூடி வெளியே போ. வெளியே மழை தூறிக் கொண்டிருக்கிறது. ஒருவன் கொடை பிடித்து வருகிறார், அவனிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்லு. இவர் சொன்னார், ஐயா, காலையிலிருந்து இதுவரையிலும் நான் அலைந்து பிரசங்கித்து விட்டேன், களைத்திருக்கிறேன், போ என்றார். போனார். அங்கே ஒரே ஒரு மனிதன் கொடை பிடித்து மழையிலே நடு இரவிலே போய் கொண்டிருக்கிறார். வெளிநாட்டு மக்களுடைய பழக்கம் என்ன? ஒரு பேனாவை எடுத்தாலும் கேட்பார்கள், ரூமுக்குள்ளே வந்தாலும் கேட்பார்கள். நம்ம மக்களுக்கு அந்த பண்பு வர வர குறைந்து விட்டது. அப்படி நுழைந்து விடுவார்கள். உடனே அவன் யாரிடத்தில் கேட்காமல் குடைக்குள்ளே நுழைந்தான். நற்செய்தியை சொல்ல ஆரம்பித்தான். உடனே அந்த மனிதன் கோபம் வந்தது. அவன் சொன்னான், இது உன்னுடைய வேலையை பார் என்றார். மைண்ட் யுவர் பிசினஸ் என்றார். அப்பதான் மூடி மார்பை தட்டி கொண்டு சொன்னார், இதுதாயா என் பிசினஸ் என்றார். ஏனென்றால் சொல்லிவிட்டு போய்விட்டார். 20 நாள் கழித்து மூடியினுடைய வீட்டை ஒருவன் கதவை தட்டுகிறார். யார் என்று பார்த்தால் ஒருவர். அவர் சொன்னார், ஐயா, 20 நாளைக்கு முன்னாலே மழையிலே நனையும் பொழுது கொடை பிடித்து போனேன். அப்போது ஏதோ சொன்னேன், நான் கோபத்திலே விரட்டி விட்டேன். என்னையா என்றார். உட்கார வைத்து நற்செய்தியை சொன்னார். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட போது என்ன, அவன் ஊழியக்காரனாய் மாறினான். நற்செய்தி பணி என்பது நம்முடைய அருமையான எக்ஸ்டர்னல் growth. இரண்டாவது மிஷனரி பணி. இந்தியாவிலே 4800 அதிகமான மக்கள் கூட்டம் உண்டு. எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களும் சேர்ந்து 1000 கூட்டங்கள் தான் சந்திக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்போது வருவார்? எல்லா கூட்டங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் போதுதான் வருவார். ஆண்டவர் வருவது பிந்த வேண்டும் என்பதற்காகவே அநேகர் மிஷனரி பணியை செய்வதில்லை. ஆனா என்ன நடந்தது பாருங்கள். ஆண்டவருடைய நற்செய்தி பணியும் மிஷனரி பணியும் நாம் விட்டுவிடவே கூடாது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அந்த வசனத்திலே அங்கே அந்தியோகியா சபைக்கு சிலர் செல்கிறார்கள். அந்த சபைக்கு அதாவது ஸ்தேவான் மரித்த பிற்பாடு சிதறடிக்கப்பட்டவர்கள் போகிறார்கள். அவர்கள் யூதர்களுக்கு அன்றி வேறு ஒருவருக்கு பேசவில்லை. சிலர் அங்கே போய் சீப்ரு தீவு அந்தியோகியாவிலே போய் பேசினார்கள். சிலர் மனம் திரும்பினார்கள். உடனே இந்த செய்தி எருசலேமுக்கு வந்தது. வந்தபோது அவர்கள் எருசலேமிலிருந்து பர்னபாவை ஒரு மிஷனரி போல அனுப்பினார்கள். அப்படியானால் எருசலேம் திருச்சபை சென்டிங் சர்ச், அனுப்பும் சபை. சரி, அந்த சபையிலே போய் பர்னபா நன்றாக வேலை செய்தார். சபை பெரியது. அந்த சபைக்கு தான் முதல் முறை கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அதே அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அகபு என்பவன் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் போது என்ன நடந்தது என்றால், பஞ்சம் வரும் என்றால் வந்தது. உடனே அந்தியோகிய சபையார் அந்த யூதேயாவில் இருக்கிற சகோதரர்களுக்கு பணத்தை சேகரித்து அனுப்புகிறார்கள். முதலாவது சென்டிங் சர்ச், இரண்டாவது சப்போர்ட்டிங் சர்ச், மூன்றாவது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 1-3 வாக்கியங்களை வாசித்தால் சபையார், அந்தியோகிய சபையார் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது ஆவியானவர் பேசுகிறார். யார் மூலமாய் பேசினார் சொல்லப்படவில்லை. எந்த வரங்களை பயன்படுத்தினார் சொல்லப்படவில்லை. பேசினார். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைக்க போகிற ஊழியம் அல்ல, ஏற்கனவே அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை அனுப்புங்கள் என்றார்கள். உடனே இந்த சபையார் உபவாசித்து அந்த 2 பேர் தலையிலே கை வைத்து அனுப்பினார்கள். அப்படியானால் முதலாவது அவர்கள் அந்த எருசலேம் திருச்சபையார் சென்டிங் சர்ச், இரண்டாவது அந்தியோகியா சபையார் அது சப்போர்ட்டிங் சர்ச், மூணாவது என்ன தெரியுமா? இந்த சபையார் சப்மிஷன் சர்ச். அநேகர் சொல்றாங்க, ஒரு அம்மா என் வீட்டுக்கு வருவாங்க. எங்க அம்மா இருந்ததுனால இந்த பெண்களை அம்மா கிட்டே விட்டுருவேன்.
அம்மாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. போன உடனே அம்மாட்ட கேட்பேன், எதுக்கம்மா அவங்க ஜெபம் பண்ணாங்க? அவன் பையன் குடிக்கிறான், கஞ்சா போடுறான், அடிக்கிறான், அவன் மனம் திரும்பணும். இப்படி ஜெபித்தார்கள். ஒரு நாள் அந்த பையன் மனம் திரும்பி விட்டான். இந்த அம்மா என் வீட்டுக்குள்ள வரும்போதே ஹல்லேலூயான்னாங்க இல்லையா? ஆனாலும் நான் என்ன செய்தேன், அவங்கள என்னமா விஷயம், பையன் திருந்திட்டாயா, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போறான், ஒப்பு கொடுத்துட்டான், எல்லா பழக்கமும் போய்விட்டது. நான் சொன்னேன், ஆண்டவருக்கே மகிமை, ஜெபித்து அனுப்பினோம். ஒரு 6 மாதம் கழித்து அந்த அம்மா வந்தாங்க. வட்டமோ சதுரமா இருந்துச்சு, முகத்துல சந்தோஷம் போயிட்டு. என்னமான்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, என் பையன் ஒரு மிஷனரி கன்வென்ஷனுக்கு போனான். அதில் அந்த பிரசங்கியார் பீகாருக்கு வானாரு. அவ்வளவுதான், கையை ஒய்த்தி முன்னால போயிட்டான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனை கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பார்த்து அவன் பேர பிள்ளை, அவன் பிள்ளையை எடுத்து வளர்த்து நல்ல வாழ நினைக்கும் போது இந்த பிரசங்கியார் குண்டு போட்டுட்டாரியான்னா. நான் சொன்னேன், அம்மா அவன் மாத்திரமல்ல, நீங்களும் வட இந்தியாவுக்கு போனா நல்லா இருக்குமே. ஒரு 2 திட்டு திட்டிட்டு போயிட்டு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகருக்கு மாறணும்னு பிரியும், ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று விருப்பமே இல்லை. ஆண்டவர் நம்மை அவருடைய திருப்பணிக்கு அழைக்கிறார். 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். இன்னைக்கு வரையிலோ, இன்னைக்கு எனக்கு 69 வயசு, ஆனா கண்ணாடி போடாம தப்புறேன். இன்னைக்கு அநேகர் கண்ணாடி போட்டாங்க. ஆனா கண்ணாடி போடுறாங்கன்னா என்ன பிரச்சனை? ஒன்னு தூர பார்வை, இல்லைன்னா என்ன பார்வை? கிட்ட பார்வை, இல்லையா? 2 பார்வை. நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட இந்த 2 பார்வை இருக்கு. என்ன தெரியுமா? சிலருக்கு பீகார் தெரியும், உத்தரப்பிரதேசம் தெரியும், குஜராத் தெரியும், வங்காளம் தெரியும், நேபாளம் தெரியும், இல்லையா? ஜார்க்கண்ட் தெரியும், இல்லையா? காஷ்மீர் தெரியும். ஆனா பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில் உள்ள மக்கள் யாருக்குமே என்னது தெரியாது. ஒரு மிஷனரி தலைவர் சொன்னார், ஏயா 50 வருஷம் உங்க திருநெல்வேலியே சுத்திக்கிட்டு இருக்கேன்னாரு. இப்படி நாங்க செய்யறதுதான் ஊழியம், நீங்க செய்யறது ஊழியமே கிடையாது. இன்னொருவருக்கு கிட்ட பார்வை என்ன தெரியுமா? திருநெல்வேலி தான் தெரியும், அவங்க சபை தான் தெரியும், அவங்க கைக்குள்ள மக்கள் தான் தெரியும், வேறு யாருமே தெரியாது. வட இந்தியா தெரியாது. அப்போ வட இந்தியா தெரிஞ்சவளுக்கு தூர பார்வை, நம்ம பகுதியை பார்த்தவளுக்கு என்ன பார்வை? அப்ப என்ன தெரியுமா நான் சொல்றேன், சரியான பார்வை என்ன தெரியுமா? தூரமும் தெரியணும், என்ன தெரியணும், கிட்டையும் தெரியணும். சாது சுந்தர் சிங் அடிக்கடி சொல்வார். அந்த சாது என்ன சொன்னிருக்கார் தெரியுமா? இந்தியாவை ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டால் கால்கள் தென்னிந்திய சபைகள், உடம்பு வட இந்திய சபை. அப்போ கால் நல்லா இருந்தாதான் உடம்பு எப்படி செய்யும்? நிற்கும், இல்லைன்னா கூணு விழுந்துரும், இல்லையா? அப்போ நான் அந்த மக்களுக்கு சொன்னது காரியம் தெரியுமா? இங்கே உள்ள மக்கள் ஜெபித்தால்தான், இங்குள்ள மக்கள் ஆதரவு கொடுத்தால்தான் வட இந்தியா மக்கள் என்ன செய்வார்கள்? நிற்பார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தூர பார்வையும் வேண்டும், என்ன பார்வை வேண்டும்? கிட்ட பார்வை வேண்டும். வீட்டில் இருக்கிற மக்கள் மனம் திரும்ப ஜெபிக்க வேண்டும். அதே சமயத்திலே வீட்டிலே ஒருவரை தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? அனுப்ப, தேவ ராஜ்யத்தின் பணிக்கென்று அனுப்ப வேண்டும். ஜெர்மன்ல ஒரு மனுஷன், அவன் பேர் சின்சென்டார் என்கிற ஒரு மனிதன். அந்த சின்சென்டார் என்பவன் ஒரு ஓவிய பொற்காட்சியை, ஓவிய காட்சிக்கு சென்றார். அங்கே ஒரு படம் வரையப்பட்டிருந்த இயேசுவின் கல்வாரி காட்சி. அந்த கல்வாரி காட்சி கீழே ஜெர்மானிய மொழியிலே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது, நான் உனக்காக இவ்வளவு செய்தேனே, நீ எனக்காக என்ன செய்தார். அதை பார்த்த உடனே உள்ளம் உடைந்தான், ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார். அன்றையிலிருந்து அநேக விசுவாசிகளை ஆண்டவருக்குள் உருவாக்கினான், ஜெபக்குழுக்களை உருவாக்கினான். அநேகர் கூடி ஜெபித்தார்கள், பல இடங்களிலே மிஷனரி அனுப்பினார்கள். மேற்கிந்திய தீவில் இருந்து அந்தோனி என்கிற ஒரு மனுஷன் வந்தான். அவன் கருப்பு நிற மனுஷன். அவன் வந்தவன் இந்த சின்சென்டார்ட்ட கேட்டான், உங்க ஐக்கியத்தில் பேச இடம் கொடுங்க, பேச ஐயா என்றார்.
அவர் சொன்னார், என் நாட்டிலே மிஷனரி படிக்க ஆள் இல்லை, யாராவது வருவீர்களா என்றார். 2 வாலிபர்கள் முன்னால வந்தாங்க. உடனே இவர் சொன்னார், என் நாட்டுக்கு மிஷனரியா வருவது லேசான காரியம் அல்ல, அடிமையாக விற்க இடம் கொடுங்கள், உங்களை எங்கள் எஜமான் சார்பாக விலைக்கு வாங்கின பிற்பாடுதான் மேற்கிந்திய தீவுக்கு வர முடியும். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அடிமையாக வருகிறோம். உடனே இந்த அந்தோணி சட்டையை கழற்றினார். அங்கே முதுகிலே சூடு போட்ட தடங்கள், சவுக்கு அடையாளங்கள் இருந்ததாம். ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், இயேசுவுக்காக நான் எப்போதெல்லாம் வாயை திறந்தேனோ அப்போதெல்லாம் எனக்கு கிடைத்த வெகுமதி என்ன தெரியுமா? சூடும் சவுக்கும். உடனே இந்த 2 வாலிபர்களும் காலை பின்னாலே வைத்தார்கள். அடிமையாய் போகிறோம், அடிபட எங்களுக்கு என்ன இல்லை, பலம் இல்லை. இரவிலே இயேசுவின் கல்வாரி காட்சி அவர்களை அழைக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த அந்தோணி என்கிற அந்த கருப்பு நிற மனிதனுடைய முதுகு பயமுறுத்துகிறது. கடைசியாக ஆண்டவரின் அன்பு ஜெயித்தது. மிஷனரியாய் போகிறார்கள், கப்பலில் ஏற்றுகிறார்கள் அந்தோணி என்கிற கருப்பு நிற மனிதனோடு. கடற்கரையிலே போதகர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வழி அனுப்புகிறார்கள். திடீரென்று கப்பல் புறப்படக்கூடிய அபாய சங்கு ஒலிக்கிறது. கப்பல் மெதுமெதுவாய் அசைந்து தண்ணீருக்குள்ளே போகிறது. கடற்கரையில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் அழுகிறார்கள், உறவினர்கள் அழுகிறார்கள். இந்த 2 வாலிபர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த 2 வாலிபர்கள் என்ன செய்தார்? ஒருவன் ஒரு கையை பிடித்தான், இன்னொருவன் அந்த கையை பிடித்தான். என்ன சொன்னான் தெரியுமா? இயேசுவின் பாடுகளுக்கு பங்காளியாய் மாறுபடி நாங்கள் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டே போனார். அவர்கள் மறுபடி வந்ததே இல்லை. ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த வாக்கியம்தான் பின்னாலே மொரோவியன் என்று சொல்கிற ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தின் கொள்கை வசனமாய் மாறியது. அதில் அந்த ஸ்தாபனத்தால் தான் அங்கே ஜான் வெஸ்லி சந்திக்கப்பட்டார். அருமையானவர்களே, 3 வளர்ச்சி: உள்ளான வளர்ச்சி, 2வது வெளிப்படையான வளர்ச்சி, 3வது விரிவாக்க வளர்ச்சி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில எந்த வளர்ச்சியில் இருக்கிறேன்? சிலருக்கு வரம் பெற்றவர்களுக்கு இந்த 3 வளர்ச்சி இருக்காது. சிலருக்கு மாத்திரம் வளர்ச்சி இருக்கும், 2வது வளர்ச்சி இருக்காது. சிலருக்கு 1 2 இருக்கும், என்ன இருக்காது? 3 இருக்காது. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் இந்த 3 வளர்ச்சி வரும். முதல் உள்ளான வளர்ச்சி, வெளிப்படையான வளர்ச்சி, 3வது விரிவாக்க வளர்ச்சி. எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம்.